2021ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் 1 2ஆம் பக்க வினாக்களுக்கு சக்சனா எனும் மாணவி விடை காணும் விளக்கங்கள் விரைவாக வழங்க உள்ளார். கேட்டு பார்ப்போம். சொல்லுங்கம்மா. 4வது கேள்வி, பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள விலங்கு வகைகளில் 2ற்கு மாத்திரம் பொருத்தமான பூச்செயலி காட்சிக்கு. இல்ல சிங்கம், குரங்கு, பசு என்ற 3 விலங்குகளை தந்திருக்காங்க. முதலாவது விட தாவர உணவுகளை உண்ணும், 2வது விட மரங்களில் வாழும், 3வது விட பால் குடித்து வளரும். இப்ப நாங்க முதலாவது விட தாவர உணவுகளை உண்ணும்ன்றத பார்த்தோம்னா சிங்கம் வந்து மாமிச உண்ணி, குரங்கும் தாவர உண்ணி, பசுவும் தாவர உண்ணிக்கு அடங்கும். அடுத்து மரங்களில வாழும்ன்றதுக்கு பார்த்தோம்னா குரங்கு மட்டும்தான் மரத்துல வாழும், அதனால 2வது விட பிழை. அடுத்து 3வது விட பால் குடித்து வளரும்ன்றதுல 3மே இளமை பருவத்துல பால் குடித்து வளரும், அதனால 3வது விடையும் பிழை. இல்ல 2க்கு மாத்திரம் பொருத்தமானதான் கேட்டிருக்கு. முதலாவது விட தாவர உணவுகளை உண்ணும். அடுத்து 5வது வினா, அடைப்பினுள் உள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விடத்தில் அமைந்த உருக்கள் 2 அமைந்து காட்சிக்கு. இல்ல இப்ப அந்த சிறுமி வந்து அதே மாதிரி இருக்கிற உரு வந்து பி, அடுத்த அந்த சிறுவன் வந்து அதே மாதிரி இருக்கிற உரு சி. அப்ப முதலாவது விட ஏ பி என்ற விட பிழை, 2வது ஏ டி என்ற விடையும் பிழை, 3வது விட பி சி என்ற விடைதான் சரி. அடுத்து 6வது வினா, கீழே 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் 3 வீதம் வைக்கப்பட்டுள்ளன. 3 குவியல்கள் தரப்பட்டுள்ளன. ஒரு குவியலில் இருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொரு குவியலில் இருந்து 2 நாணயங்களையும் அடுத்த குவியலில் இருந்து 3 நாணயங்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவுன்னு தான் கற்றுக்கவங்களுக்கு. ஆக குறைந்த தொகைனா ஆக குறைந்த தொகையில தான் கூட எடுக்கணும். அப்ப 1 ரூபாயில நாங்க 3 எடுக்கணும். அடுத்து 2 ரூபாயில 2 எடுக்கணும். ஈச் 4. அடுத்து 5 ரூபாயில நாங்க 1 தான் எடுக்கணும். அப்ப 5. அப்ப நாங்க 5 ரூபாய், 4 ரூபாய், 3 ரூபாய் கூட்டணும். கூட்டினோம்னா 12 ரூபாய். அப்ப இதுக்கான விட ரூபாய் 12 2வது விட. அடுத்து 7வது கேள்வி, கீழே 3 முக்கோணிகள் தரப்பட்டுள்ளன. இந்த முக்கோணிகள் 3ஐயும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உரு எதுன்னு கேட்டிருக்கு. இந்த 3வது உரு வந்து கூர்முனையில காட்டியிருக்காங்க. அந்த நாங்க 3வது உருவ நடுவுக்க வைக்கணும். அடுத்து இந்த முன்னுக்கு இருக்கிற உருவ வெளஞ்சுழியா வரும். அடுத்து இங்கால இருக்கிற உருவ வந்து இடஞ்சுழியா வரும். அதாவது இங்கால அங்கால என்று சொல்லக்கூடாதம்மா. நீங்க பேப்பரை பார்க்கின்ற போது உங்களோட வலது பக்கம் இந்த கடதாசியில வலது பக்கமா இடது பக்கமா வேண்டாம், இது உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று சொல்லுங்க. இப்ப பாருங்க, இதுல நீங்க சொல்லக்கூடியது இந்த பக்கம் இருக்கிறது. நீங்க கடதாசியில நீங்க பார்க்கிற போது, கை வைத்து பார்க்கிற போது இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்ப இடது பக்கம் இருப்பது வலம் சுழியாக மேலே திரும்புகின்றது, வலது பக்கம் இருப்பது இடஞ்சுழியாக மேலே திரும்புகின்றது என்று விளக்கம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. இடது பக்கம் இருக்கிறது வலஞ்சுழியா மேல திரும்பும், வலது பக்கம் இருக்கிறது இடஞ்சுழியா மேல திரும்பும், இறுதியா இருக்கிறது நடுவுக்க வரும். அப்படி பார்த்தோம்னா முதலாவது விட வரும். அடுத்து 8வது கேள்வி, உருவில் ஒரே தராசில் ஒரு அன்னாசி பழம், ஒரு மாம்பழம், ஒரு பப்பாளி பழம் என்பவற்றின் நிறைய அளக்கின்ற 3 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளன. இல்ல வந்து மொத்தமா 8 இருக்கு. இதுல அன்னாசி பழத்தின் நிறம் வந்து 6, மாம்பழத்தில நிறம் வந்து 3, பப்பாளி பழத்தின் நிறம் 4. இந்த பழங்களின் நிறை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்கு. முதலாவது விட அன்னாசி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறை 2 மடங்காக சொல்லியிருக்கு. அது வந்து சரி. ஏன்னா மாம்பழம் 3, அன்னாசி பழம் 6, 3 2 மடங்குனா 6. 2வது சொல்லியிருக்காங்க பப்பாளி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறை 3 மடங்காக உண்டு. பப்பாளி பழத்தின் நிறம் 4, மாம்பழத்தின் நிறம் 3. அப்ப 2வது விட பிழை. 3வது விட சொல்லியிருக்காங்க அன்னாசி பழத்தின் நிறை பப்பாளி பழத்தின் நிறை 2 மடங்குண்டு. அன்னாசி பழம் வந்து 6, பப்பாளி பழம் வந்து 4, அதனால 2 மடங்கு இல்ல. அதனால பொருத்தமான சரியான கூற்று வந்து முதலாவது விட அன்னாசி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறை 2 மடங்கு ஆகுன்றது. அடுத்து 9வது இல்ல நான்